சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பகையை தாண்டி ஒருவருக்கு ஒருவர் காட்டிய அன்புதான் தமிழ்நாட்டின் அன்றைய அரசியல் நாகரிகம். அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் கவியரசர் கண்ணதாசன் மற்றும் பேரறிஞர் அண்ணா. கண்ணதாசன் காங்கிரஸில் இணைந்த போது திமுகவின் தலைவரான அண்ணாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. அப்போது அண்ணாவை போய் பார்க்க முடியாத ஒரு சூழலில் ஒரு திரைப்பாடலின் வழியாக தனது கவலையையும் பாசத்தையும் வெளிப்படுத்தினார் கவியரசர். அந்த பாடல் இன்றும் ஒவ்வொரு தமிழரின் இல்லங்களிலும் ஒலித்து கொண்டிருக்கின்றது. அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். தில்லானா மோகனாம்பாள் படத்தில் இடம்பெற்ற நலம்தானா பாடல் உருவான பின்னணி. அதில் அண்ணாவை குறித்து வரும் வரிகளின் ரகசியம் மற்றும் அந்த பாடலை கேட்டு அண்ணா எப்படி நெகிழ்ந்தார் என்பதை பார்க்கலாம். ஏ.பி. நாகராஜன் இயக்கத்தில் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் மற்றும் பத்மினியின் நடிப்பில் வெளியான ஒரு மாபெரும் வெற்றி படம் தில்லானா மோகனாம்பாள். இந்த படத்திற்கு கே.வி. மகாதேவன் இசையமைத்திருந்தார். படத்தின் அனைத்து பாடல்களுமே ஒரு பலாச்சுளை போல இனிமையானவை. அதில் நலம்தானா நலம்தானா உடலும் உள்ளமும் நலம்தானா என்ற ஒரு பாடல் தனி இடத்தை பிடித்தது. பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உடல் நலிவுற்றிருந்தார். கண்ணதாசன் ஒரு காலத்தில் அண்ணாவின் தீவிர தொண்டராக இருந்தவர். பின்னர் கருத்து வேறுபாட்டால் காங்கிரஸில் சேர்ந்தாலும் அண்ணா மீது அவர் வைத்திருந்த மதிப்பும் மரியாதையும் குறையவே இல்லை. அண்ணா மருத்துவமனையில் இருந்த செய்தியை கேட்ட கண்ணதாசன் மிகுந்த வேதனையடைந்தார். அந்த சோகமான மனநிலையில் இருந்தபோதுதான் தில்லானா மோகனாம்பாள் படத்திற்கு பாடல் எழுதும் வாய்ப்பு வந்தது. காதலர்கள் ஒருவரை ஒருவர் நலம் விசாரிப்பது போன்ற சூழல். ஆனால் கண்ணதாசன் அந்த பாடலை அண்ணாவை மனதில்தான் வைத்து எழுதினார். பாடலில் வரும் கண்பட்டதால் உந்தன் மேனியிலே புண்பட்டதோ அதை யான் அறியேன் என்ற வரிகள் தமிழகத்தின் முதலமைச்சராக அண்ணா பதவியேற்ற 2 ஆண்டுகளில் நோய்வாய்ப்பட்டதை சுட்டிக்காட்டுவதாக அமைந்தது. அண்ணாவின் அந்த பொலிவான தோற்றம் மற்றவர்களின் திருஷ்டிப்பட்டதால் இப்படி ஆகிவிட்டதோ என்று கண்ணதாசன் தனது ஆதங்கத்தை அந்த வரிகளில் கொட்டினார். இந்த பாடல் வெளியான பிறகு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த பாடலை அண்ணா கேட்டபோது இது தன்னை நோக்கித்தான் கவியரசர் எழுதியிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டார். ஒரு மேடையில் அண்ணா பேசும்போது நலம்தானா என்று கவியரசர் என்னை நலம் விசாரித்திருக்கிறார். என் தம்பிக்கு என் மீது அவ்வளவு பாசம் பார்த்தீர்களா என்று நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். அரசியல் வேறுபாடுகளை கடந்து அண்ணாவே வியந்து மகிழ்ந்த பாடல் இது. பி. சுசிலாவின் தேன் போன்ற குரலில் அந்த சிக்கலான ராகத்தில் அமைந்த இந்த பாடல் இன்றும் ஒருவரையொருவர் நலம் விசாரிப்பதற்கான ஒரு அடையாளமாகவே மாறிவிட்டது. ஒரு தனிப்பட்ட மனிதரின் உடல்நலக்குறைவை ஒரு காவிய பாடலாக மாற்றிய கண்ணதாசனின் கவித்திறமை வியக்கத்தக்கது. பாசம் என்பது அரசியலை விட மேலானது என்பதற்கு நலம்தானா பாடல் ஒரு சாட்சி. அண்ணாவின் மீது கண்ணதாசன் வைத்திருந்த அந்த அன்புதான் இன்று வரை அந்த பாடலை உயிர் துடிப்புடன் வைக்கச் செய்திருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.